ஒரு நாய் குட்டி வந்து ஆவரேஜா ஒரு 15,000 ஸ்மெல் நான் வச்சு ஒரு டைம் ஸ்மெல் பண்ணிடுச்சுன்னா அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணும். அது சாகிற வரைக்கும் மறக்காது. இந்த இருசக்கர வாகனத்துல போகும்போது கொஞ்சம் வேகமா போகும்போது தெருநாய் துரத்துது. அது என்ன சைக்காலஜி? அவர் ரெகக்னைசேஷன் பண்றதுக்குள்ள நீ பாஸ் பண்ணிடுற. அவருக்கு ஸ்மெல் எடுக்கணும்ல, அப்படின்னு அவர் ஸ்மெல் எடுக்கிறதுக்குள்ள நீ வந்து ஸ்பீடா உருன்னு போகும்போது ஒரு கோவம் வருது. அவர் டிராபிக் போலீஸை விட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். வயநாட்டில் வந்து வீட்டுக்குள்ள வளர்த்த நாய் தான் காணாம ஆர்டினரி சுத்தி நாயெல்லாம் தப்பிச்சு போயிடுச்சு. இந்த ராட் வீலர் அப்படின்னு ஒரு நாய் ஒன்று வளர்த்துறதுல மிகப்பெரிய ஆர்வம் காமிக்கிறாங்க. ஒரு 10 to 20% அது ஓனரே சாவடிச்சு. அது கடைசியா அவன் சாகுது ஹைட்ரோபோபியா வியாதியெல்லாம் சாவான் அந்த கடிப்பட்டவன். ஹைட்ரோனா தண்ணி, போபியானா பயம். தண்ணியை பார்த்தாலும் அவனுக்கு பயம் வந்துடும். சில பேர் நாய் மாதிரியே குலைக்கிறாங்க. அதெல்லாம் சார், அதான் சார், தண்ணியை பார்த்தாலே பயம் வந்தா என்ன ஆகும்? அவங்க நாய் மாதிரியே மாறிடுவாங்க. அவன் தனியா தூக்கி வார்டில் போட்டுருவான். அதான் ரெண்டு. அவரே இயற்கையா சாக வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. கடைசி நிலை மூளை பாதிக்கப்பட்டுரும், உறுப்புகள் அப்படியே செயல் இழந்துரும், தண்ணி இல்லாத டீஹைட்ரேஷன் அப்படியே செத்து போயிடும். இந்த வைரஸுக்கு அவ்வளோ பவர். எச்சில்ல என்னைக்குமே அந்த வைரஸ் இருக்கும். நான் என்ன நினைச்சுங்க, அவங்க வீட்டை நீ குடிக்கிறதா நினைச்சு நீ வந்து 50,000 ரூபாய் வாடகை கொடுத்து ஃபிளாட்ல குடியிருக்கிற, உன் வீட்டுல நாடி நினைக்கிறீங்க. அது ஒண்ணு உனக்கு உங்ககிட்ட கடன் வாங்கல ராஜா. அவர் வீட்டுல நீ குடியிருக்க. நாயோட சைக்காலஜி சைக்காலஜி தான்.